ஹலோ காய்ஸ், நான் ரமணி. சுரக்காயை வச்சு எப்பயுமே சாம்பார் கூட்டுன்னு பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக வேர்க்கடலை மிக்ஸ் பண்ணி ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சுரக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணி அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்ததும் அது அப்படியே ஆறட்டும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கருவேப்பிள்ளை, கூடவே சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயமே ஆட் பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வாங்கும் போதே பிஞ்சு சுரக்காயாக வாங்குங்க, ஏன்னா சீக்கிரம் வெந்துடும். தோலோட ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் தண்ணியெல்லாம் எதுவும் மிக்ஸ் பண்ண மாட்டோம். சுரக்காயில் இருக்க தண்ணியே போதும் வேகிறதுக்கு. ஒருவேளை முத்தலாக சுரக்காய் இருந்துச்சுன்னா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிடலாம். அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி போட்டதுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் காய் ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் தான் வேகணும். மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே குழம்பு மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அது அப்படியே வேகட்டும். இந்த கேப்பில் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையை தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் 1-2 அடிச்சு எடுத்துக்கலாம். மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு அடிக்கடி நடுவில் கிண்டி விட்டுக்குங்க, இல்லைனா இந்த மாதிரி அடி பிடிக்கும். காய் நல்லா வெந்ததும் வேர்க்கடலையை தூவி நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான். கடைசியாக மல்லித்தலையை தூவி இறக்குனா செம்ம டேஸ்டான சுரக்காய் பொரியல் ரெடி. இந்த பொரியல் வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா டிஷ்ஷுக்குமே நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம், கீரை கூட்டு, அதோட வெரைட்டி ரைஸ், இது எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.